இலங்கையின் தற்போதைய பொருளாதார சூழ்நிலையில் மக்களின் வாழ்வாதார சுமை அதிகரித்துள்ள தருணத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ள புதிய நிவாரண திட்டம் மக்கள் மத்தியில் முக்கிய கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த நிவாரண திட்டத்தின் பிரதான நோக்கம் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவை கட்டுப்படுத்தி சாதாரண மக்களின் நாளாந்த வாழ்க்கையை சற்றேனும் எளிதாக்குவதாகும். உலகளாவிய சூழ்நிலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறிப்பாக மேற்காசிய பிரதேசத்தில் உருவான பதற்ற நிலை எரிபொருள் விலைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதன் தாக்கம் நேரடியாக இலங்கையின் பொருளாதாரத்திலும் மக்களின் வாழ்விலும் பிரதிபலிக்கிறது. இந்த பின்னணியில் அரசு 3 மாதங்களுக்கு ரூபாய் 100 பில்லியன் மதிப்பிலான நிவாரண திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதில் முக்கியமாக டீசல் லீட்டருக்கு ரூபாய் 100 மற்றும் பெட்ரோலுக்கு லீட்டருக்கு ரூபாய் 20 மானியம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது போக்குவரத்து செலவுகளை குறைப்பதன் மூலம் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளையும் கட்டுப்படுத்த உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மீனவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை கருத்தில் கொண்டு ஒரு நாள் மீன்பிடி படகுகளுக்கு லீட்டருக்கு ரூபாய் 50 எரிபொருள் மானியம் வழங்கப்படுகிறது. பல நாள் கடல் பயணங்கள் மேற்கொள்ளும் மீன்பிடி கப்பல்களுக்கு ரூபாய் 1,50,000 நிதி உதவி வழங்கப்படும். இது நாட்டின் உணவு பாதுகாப்பையும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் உறுதிப்படுத்தும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. விவசாயத்துறைக்கு முக்கிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. நெல் விவசாயிகளுக்கான உர மானியம் ரூபாய் 25,000 30,000 உயர்த்தப்பட்டுள்ளது. பிற பயிர்களுக்கான மானியமும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது உள்நாட்டு உணவு உற்பத்தியை மேம்படுத்தும் ஒரு முக்கியமான நடவடிக்கையாகும். அதேபோல் அஸ்வெசும சமூக நலத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உதவித்தொகையும் உயர்த்தப்பட்டுள்ளது. குறைந்த வருமான குடும்பங்களுக்கு இது நேரடி நிதி ஆதரவாக அமையும். இதனுடன் தொடர்புடைய மற்றொரு முக்கிய விடயம் மின்சார உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் நிலக்கரி தரம் பற்றிய விவகாரம் பற்றியும் ஜனாதிபதி விளக்கம் அளித்துள்ளார். நிலக்கரியின் தரம் ஆய்வக சோதனைகளின் மூலம் மதிப்பிடப்படுகிறது. முதற்கட்டமாக 80% கட்டணம் ஆரம்ப சோதனையின் பின்னர் வழங்கப்படுகிறது. மீதமுள்ள 20% தொகை 2023 முதல் பயன்படுத்தப்பட்டு வரும் இந்தியாவின் சுயாதீன ஆய்வகத்தின் 2ஆம் கட்ட சோதனைக்கு பிறகே விடுவிக்கப்படும். அவரது விளக்கத்தின்படி 3 நிலக்கரி கப்பல்கள் தரச்சோதனையில் தோல்வியடைந்துள்ளன. சில சமயங்களில் ஆய்வக அனுமதி கிடைத்திருந்தாலும் மின் உற்பத்தி செயல்திறன் எதிர்பார்த்த அளவை அடையவில்லை. இதனால் வழங்குனர்களுக்கு அபராதங்கள் விதிக்கப்பட்டுள்ளன. சில கட்டணங்கள் மீதமுள்ள 20% மட்டும் அல்லாமல் சில சமயங்களில் ஆரம்ப 80% தொகையிலிருந்தும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. முதல் நிலக்கரி கப்பல் ஒரு டன்னுக்கு $98 இருந்தாலும் அபராதங்களின் பின்னர் அதன் உண்மையான விலை சுமார் $68 குறைந்துள்ளது என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார். குறைந்த தர நிலக்கரியால் ஏற்படும் கூடுதல் செலவுகள் மின்சார நுகர்வோருக்கு மாற்றப்பட மாட்டாது. அவை வழங்குனர் நிறுவனங்களிடமிருந்து மீட்டெடுக்கப்படும் என்றும் தேவையானால் சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த நிவாரண திட்டம் தற்காலிகமானது என்பதை ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். உலகளாவிய பொருளாதார மற்றும் அரசியல் சூழ்நிலைகளின் அடிப்படையில் எதிர்கால நடவடிக்கைகள் தீர்மானிக்கப்படும். மொத்தத்தில் இந்த அறிவிப்பு அரசு மக்களின் சிரமங்களை உணர்ந்து உடனடி தீர்வுகளை வழங்க முயற்சிக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆனால் இவை நீண்டகால தீர்வுகளாக மாற வேண்டுமெனில் பொருளாதார ஸ்திரத்தன்மை, உற்பத்தி வளர்ச்சி மற்றும் நல்லாட்சி கொள்கைகள் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இது ஒரு தொடக்கம் மட்டுமே. மக்களின் நம்பிக்கையை நிலைநிறுத்துவது அரசின் அடுத்த பெரிய சவாலாகும். இந்த சூழ்நிலையில் வள்ளுவர் கூறும் சிந்தனையுடன் இன்றைய நிழலின் உண்மை முகத்தை நிறைவு செய்கிறோம். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. ஒரு நல்ல அரசு செய்ய வேண்டியது புதிய வருவாய் வழிகளை உருவாக்குதல், செல்வத்தை சேகரித்தல், அதை பாதுகாத்தல், மேலும் பாதுகாத்த செல்வத்தை நியாயமாக மக்களுக்கு பகிர்ந்தளித்தலாகும். பொருளாதார மேலாண்மை மற்றும் நியாயமான பகிர்வு இணையும் இடத்தில்தான் உண்மையான நல்லாட்சி உருவாகும். ඉතින් එහා මේක ඉදිරියට යා යුතුද කියලා තීරණය කරන්නේ ලෝකයේ ඇති වෙන තත්ත්වය. ඒ තත්ත්වය පිළිබඳ අධ්‍යයනය කරමින් අපි මෙතනින් එහාට යන්න ඕන නම් මෙතනින් එහාටත් යන්න සූදානම්. ඒ සඳහා අවශ්‍ය වෙන මුදල් වැය කිරීම පිළිබඳ භාණ්ඩාගාරය අධ්‍යයනය කරමින් ඉන්නවා. බොහොම ස්තුතියි තමුන් වහන්සේලා සියලු දෙනාට.